நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. ஒருங்கிணைந்த அனைத்து நீதிமன்றங்களின் வழக்கறிஞர்கள் காலவரையற்ற வகையில் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். நீதிமன்றம் என்பது வழக்காடிகள் மக்களுக்கான தீர்வை சொல்லுகிற ஒரு இடம். ஒரு தரப்பு மறுதரப்பு என்று இரு தரப்புகள் உண்டு. ஒரு தரப்பு காவல்துறையாக இருந்தால் மறுதரப்பு குற்றவாளிகளுக்காக நீதிக்காக போராடும் வழக்கறிஞருடைய குரல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையிலே நீண்ட காலமாக சிறப்பாக நடைபெற்று வந்த பொன்னேரி நீதிமன்றத்தில் ஏடிஜே அவருடைய செயலாற்றும் விதம் குறித்ததான பல்வேறு கருத்துக்களை நாங்கள் அவருக்கு முன்வைத்த பொழுது அவைகளை அலட்சியம் செய்து நீதிமன்றத்தில் குற்றவாளிகளுக்கு தகுந்த நீதி கிடைப்பதற்கு ஏற்ற வகையில் இல்லாத அவருடைய நடவடிக்கைகளை கண்டித்து நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதில் எங்களுக்கு மட்டுமல்ல, உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் அனைத்து நீதிமன்றங்களுடைய வழக்கறிஞர் ஒன்று சேர்ந்து அவரை இடமாற்றம் செய்யும் வரையில் இந்த போராட்டம் நீடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தர்மேந்திர பிரதானை மாற்றிய மாணவர்கள் அமைப்பு போல நாங்களும் கூட இதை சிறப்பாக செய்து முடிப்போம் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். கொடுத்துருக்கோம். அதாவது குறிப்பாக காலை 10:30 5 வரையில் நீதிமன்ற நேரம், அலுவல் நேரம், அதை 8 மணி வரையில் நடத்துவது என்பது ஒரு திறமையின்மையோ அல்லது என்னவென்று சொல்ல முடியல. அவர் 8 மணி வரைக்கும் நடத்துகிறாரு. அதற்கான பெண்கள் வழக்கறிஞர்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இரவு 7-8 மணிக்கு மேலே கொடுங்குற்றவாளிகள் வருகிற நீதிமன்றத்தில் இளமையான பெண்கள் ஆஜராகிற வழக்கறிஞர்கள் திரும்பி போவதற்கு பயப்படுகிறார். அது முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது, எந்த ஒரு நீதிமன்றமும் ஒரு குற்றவாளி நின்று விட்டால் அசந்தர்ப்பமாக நீதியே அவர்களுக்கு பதிலாக வழக்கறிஞர் ஆஜராக வேண்டும் என்று 317 பென்ஷனை அனுமதிப்பார்கள். அதன்படி குற்றவாளிக்கு பதிலாக வழக்கறிஞர் ஆஜராவார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் காலதாமதமோ எந்த காரணத்தினால் நின்று விட்டால் கோர்ட்டானது பிடி ஆணை உத்தரவை பிறப்பிக்கும். அந்த பிடி ஆணையை மீண்டும் அனுமதிப்பதன் மூலம் வழக்கை சீக்கிரம் நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கு. அதான் எந்த ஒரு ஜட்ஜியும் செய்வாங்க. ரீகால் பண்ணலன்னா கேஸ் நின்றுடும், ஸ்டாப் ஆகிடும். அப்படியே அது நீதிக்கு உகந்ததல்ல. ஆகவே வழக்கறிஞர்கள் அதை குறித்து முறையிட்டும் அவர்கள் வருகையின்மையை தவிர்ப்பதற்காக என்ன காரணத்திலும் 10,000 ரூபாய் வரையில் அவர் ஒரு ஃபைனாக போடுறாரு. அது நீதிக்கு எதிரான ஒரு வழியாக நாங்கள் பார்க்கிறோம். பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இது முக்கியமான குற்றச்சாட்டு. அவருக்கு கொஞ்சம் பேச தெரியலன்றாங்க. அவ்வளவுதான். அதாவது நீதிமன்றம் என்பது அறிவார்ந்த சமுதாயத்தின் மிக உயர்ந்த நிலை. அங்கே பேசுறது குற்றவாளி கூட குற்றம் சாட்டப்பட்டவர்னு தான் சொல்லணும். ஒரு வழிமுறை இருக்குது, பண்பாடு உள்ள ஒரு பேச்சு, அமைதியான அணுகுமுறை, தண்டனை கூட அன்பாகவே வழங்கலாம். அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அவைகளெல்லாம் இன்னும் ஒரு அனுபவம் மற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த ஒரு பொன்னேரி ரொம்ப சிறப்பான நீதிமன்றம், அதையெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜட்ஜை நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். மாவட்ட கூடுதல் அமர்வு 4 நீதிபதி மாண்புமிகு சிவகுமார் அவர்களை பணியிட மாற்றம் கோரி பொன்னேரியில் உள்ள அட்வொகேட் அசோசியேஷன், பார் அசோசியேஷன், லாயர்ஸ் அசோசியேஷன் ஆகிய 3 சங்கங்களும் ஒருமித்த கருத்தோடு இங்கு நீதிமன்ற பணியிலிருந்து காலவரையற்ற, அவரை மாற்றும் வரை காலவரையற்ற நீதிமன்ற புறக்கணிப்பில்
நீதிபதிகள் எல்லாம் காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் சாயந்தரம் 5:30 மணிக்கோட முடிச்சிடுவாங்க. இவர் இரவு 8 அல்லது 9 சில நாட்களில் 10 மணி வரை கோர்ட்டு நடத்துகிறாரு. அது இவருடைய திறமையின்மையை தான் காட்டுகிறது. இதனால் அதிகப்படியான வழக்கறிஞர்கள், முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் பெண் வழக்கறிஞர்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். ஒரு குற்றவாளி கோர்ட்டுக்கு வரணும்னு சொன்னா பிடி வாரண்ட் பிறப்பிப்பது நீதிபதியோட கடமை. அந்த பிடி வாரண்ட்டை போலீஸ் தான் போயிட்டு அவங்கள வந்து பிடிச்சிட்டு வரணும். ஆனா ரீகால் பெட்டிஷன் 317 ரீகால் பெட்டிஷன், இது அட்வொகேட்டோட ரைட்ஸ், குற்றவாளியோட ரைட்ஸ். இது நாங்க எடுத்துட்டு போனாக்கா அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு நாங்க கூட்டிட்டு போற எங்களுடைய கிளைண்ட்டை ரிமாண்ட் பண்றாரு. அட்வொகேட்டை ஒருமையில பேசுறாரு. அட்வொகேட்டுக்கு சுத்தமா மரியாதை இல்லை. கிளைண்ட் முன்னாடியே, குற்றவாளிகள் முன்னாடியே அட்வொகேட்டை ரொம்ப கேவலமா நடத்துறாரு. இது போன்ற சம்பவங்கள் எத்தனையோ முறை நாங்கள் உயர்நீதிமன்ற போர்ட்போலியோ ஜட்ஜிக்கிட்ட 4 முறை எடுத்து சொல்லியும் பெட்டிஷனாக கொடுத்தோம், முறையிட்டோம். எந்தவித பலனும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் இவரை மாற்றும் வரை காலவரையற்ற போராட்டம், பல்வேறு கட்ட போராட்டம் நடத்துவதென முடிவு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். விஜய். மாற்றம் செய்திலே உடனடியாக மாற்றீடு, மாற்றம் செய்ய அவமானப்படுத்தி வழக்கறிஞர்களை அவமானப்படுத்தி சட்டமுறையாக செயல்படும் உடனடியாக மாற்றீடு, ஜனநாயக மாற்றீடு, செயல்படும் மனம் கொண்ட ஏடிஜே நீதிபதியை உடனடியாக மாற்றீடு, மதிப்பு கொடு, வழக்கறிஞர்களுக்கு மதிப்பு கொடு, வழக்கறிஞர்களை அவமதிக்காதே. போராட்டம், வழக்கறிஞர்கள் போராட்டம், இந்த சங்கங்களில் முன்னேறி வழக்கறிஞர்கள் ஒருங்கிணைந்து